ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான். பொள்ளாச்சியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஆடி மாதம் எவ்வளோ விசேஷமாக இருக்கும்னு தெரியும். இந்த ஒரு இடத்த எனக்கு ஸ்கிப் பண்ண மனசே வரலைங்க வீடியோவில், அதனால தான் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். போகிற வழி ரொம்ப அழகாக இருக்கும். மாசாணி அம்மன் கோயில் போகிற வழி 2 பக்கமும் மரம் ரொம்ப கூடி போய் அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். நம்ம ஆனமலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆனமலையோட ஜங்ஷன். இங்கேருந்து கோயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும். கோவிலுக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸு நிற்குங்க. அங்கே பொள்ளாச்சியிலேருந்து நிறைய பஸ் இருக்குது. ஆனமலைக்கு மாசாணி அம்மன் கோயிலுக்குன்னு தனியாகவே பஸ்ஸு விட்டுருக்காங்க. இதுதான் வந்து மாசாணி அம்மன் கோயிலோட ஃபர்ஸ்ட் கேட்டு. நம்ம பஸ்ஸை விட்டு இறங்குனதும் இந்த வழியில் போய்க்கலாம். நாங்கள் இப்போ காரில் வரனால நாங்கள் வந்து பார்க்கிங்கோட செகண்ட் கேட்டுக்கு வந்து போகிறோம். இதுதான் வந்து பார்க்கிங்கோட செகண்ட் கேட்டு. முதல்ல வந்து பார்க்கிங்க்கு வந்து இப்போ நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 50 ரூபி சார்ஜ் பண்ணுவாங்க, 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஆஃப்டர் நம்ம சிஎம் வந்ததுக்கப்புறமா வந்து இதோ ஒருத்தர் வராரு பாருங்க, இவர் தான் வந்து இப்போ வந்து சார்ஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நாங்கள் அதை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நல்லா பெருசாகவே இருக்குங்க. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி ஆடி வெள்ளி தான் இருந்தாலும் கூட்டமாக இருக்குது. அப்போ பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்டபனாக இல்லை, நம்ம வண்டியை நிறுத்திட்டு வந்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம கார் நிறுத்திட்டு கோயிலுக்கு வர்ற இந்த வழியாக தான் நம்ம பார்க்கிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே வர முடியும். என்ட்ரன்ஸ்லேருந்தே நிறையா கடைகள் இருக்கும். நம்ம வந்து இப்போ பார்க்கிங் உள்ளே வந்துட்டனால நமக்கு இந்த பக்கம் டைரெக்டாகவே டக்குன்னு வந்து கோயிலுக்கு முன்னாடி போய்க்கலாம். இந்த கடையில் என்ன பிரச்சனைனா, இருக்கிற பொருளுக்கு டபுள் சார்ஜ் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது, அவ்வளோதாங்க. மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா பொருட்களும் இருக்கும். ஆனால் என்னன்னா, நம்ம பொருள் வாங்குகிறோன்னா அதுக்கு டபுள் சார்ஜிங் பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணும். நாங்கள் எல்லாமே வந்து வெளியிலே வாங்கிட்டு வந்துட்டோம், அதனால் கடையில் எதுவும் நாங்கள் இங்கே வாங்கலை. இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படின்றனால முன்னாடியே ஃப்ரண்ட்டில் பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சது, நல்லாவே கூட்டமாக இருந்தது. நாங்களே மதியம் போல் தான் போனோம், அப்போவே கூட்டம் வந்து ஃபுல்லாக இருந்தது. இதுதான் நம்மளோட கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. நான் இங்கேருந்து பார்த்ததுமே தெரிஞ்சது, ஃபுல்லாக 2 சைடுமே நம்மளுக்கு வந்து எந்த சார்ஜும் இல்லாமல் நம்ம நேராக சாமியை போய் பார்க்க போகிறோம். அந்த வழி பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்தது. இந்த ரோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அம்மன் கோயிலில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த மிளகு அரைச்சி வழிபாடு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வழிபாட்டுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தது. நான் இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததில்லை இந்த இடத்துல. இன்றைக்கி தான் நான் ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது. எதனால் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம மனசார நம்மளை வந்து ஒருத்தவங்களை நம்பியிருப்போம், நம்பி காசு கொடுத்துருப்போம், இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து அவங்க ஏமாற்றிருப்பாங்க. அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்றது நமக்கு வந்து உண்மையிலேயே அது தெரிஞ்சதுன்னா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம இந்த வேண்டுதலை வந்து பண்ணணும். நம்ம அவங்கள பற்றி முழுசாக புரிஞ்சுக்காமையோ இல்லை தெரியாமையோ கண்டிப்பாக இந்த வேண்டுதலை வந்து நம்ம பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து நமக்கு திரும்பி நமக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே இங்கே சாமி துர்க்கை அம்மன் கிட்ட சாமி கும்பிட்டு அப்படியே எனக்கு வந்து இங்கே மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்க. அந்த கயிறு மட்டும் நான் வந்து காசு கொடுத்து தான் இங்கே வாங்கினேங்க. அது ஃப்ரீயாலாம் இங்கே கொடுக்கறதில்ல. உள்ளூருக்குள்ளேருந்து இங்கே வர்றவங்கள விட வெளியூர்லேருந்து இங்கே வந்து சாமி கும்பிடுறவங்க தான் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அவங்கெல்லாம் நேரமாக வந்துடுறாங்க, நேரமாக சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சு அதை இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டு மறுபடியும் பூஜையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. நேரமாகவே காலையில் நேரமாகவே வந்து நடை திறந்துருவாங்க. அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா 8:30 மணி 8 மணிங்கும்போது கரெக்டாக 8:30 மணிங்கும்போது இப்போ வந்து நடை சாத்திடுறாங்க. முதல்லலாம் நடை திறந்து தான் இருந்தது, இப்போ வந்து நடை சாத்திடுறாங்க. அந்த பக்கம் ரொம்ப கூட்டமாக இருந்தனால நாங்கள் இந்த 25 ரூபா டிக்கெட் எடுத்து தான் போனோம். இதோ இங்கே மிளகா அரைச்சிட்ருக்காங்க பார்த்திங்களா, இப்படி தான் வந்து மிளகா அரைச்சி பக்கத்தில் கீழே ஒரு கல் வச்சுருப்பாங்க, அம்மனோட சிலை மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் அப்படியே எடுத்து அந்த மிளகாவை வந்து தேய்ச்சி விட்டுருவாங்க.
நாங்கள் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு வச்சுருந்தாங்க. நான் கூட இது ஃப்ரீன்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே வந்து காசு கொடுத்து தான் வாங்கணுமாமா. 15 ரூபா கொடுத்து நான் மட்டும் வந்து சாப்பிடாம வந்துட்டேன். சரி சீக்கிரம் சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லி வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா 15 ரூபான்னாங்க. சரி நான் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு வந்து இங்கே மெடிக்கல் வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா கூட இங்கே வந்து பார்த்துக்கலாம். யாராவது எமர்ஜென்சி இல்லை ஏதாவதுனாலும் இருக்குது. இது வந்து அப்படியே கோயிலுக்கு பேக் சைடு இருக்கிற கோயிலுங்க. அந்த பக்கம் வந்து ஆறு போயிட்டுருக்கோம். ஸோ மொட்டை அடிக்கிறது, காது குத்துற ஃபங்க்ஷன் அது எல்லாமே இங்கே வச்சுக்குவாங்க. இது வந்து கோயிலோட பின்னாடி காவல் தெய்வம் இருக்குது. அங்கேயும் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இந்த மிளகா அரைக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி முடிச்சிட்டோம், நமக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பால் அபிஷேகம், அதுக்கப்புறமா இளநீர் அபிஷேகம் எல்லாம் வந்து சாமியை வந்து நம்ம குளிர வைக்கிறதுக்காக கண்டிப்பாக அதை மறுபடியும் நம்ம அம்மன் கோயிலுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நம்ம மிளகு அரைத்தல் வச்சு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி முடிச்சுட்டா கண்டிப்பாக அதை பண்ணணும். நாங்கள் உள்ள காசு கொடுத்து அங்கே பிரசாதம் வாங்கினோம். அப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா நாள் முழுதும் பிரசாதம் இலவசம்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் வெளியில் வந்து நான் வந்து புளியோதரை வந்து எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் புளியோதரை வாங்கி சாப்பிட்டோம். பசங்கள்லாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே அந்த 25 ரூபீ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த வழியில் போய் நாங்கள் சாமி கும்பிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தங்கும் இடம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்குவாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம். இந்த இடத்துல ஓய்வு எடுக்கிற இடம், தங்கும் இடம், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கு எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போனால் வளையல் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் கண்ணாடி வளையல்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கோயிலுக்கு போனால் நான் கண்ணாடி வளையல் வாங்காமல் வரவே மாட்டேன். அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த அன்னைக்கு எனக்கு கண்ணாடி வளையல் வேணும். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச 2 கலரில் நான் கண்ணாடி வளையல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பும்போது இதுதாங்க அந்த வந்து பஸ்ஸுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. கண்டிப்பாக பொள்ளாச்சியில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்து உங்களோட வேண்டுதலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.